என்னக்கா? என்ன சுபத்ரா எங்க இருக்கான்னு தெரிஞ்சதா? ஏய் ஸ்ரீஜா, உன்கிட்ட சொன்ன மாதிரி அன்னதான பழத்துக்காக தான் அண்ணி கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஆ? அப்படியா? அதுக்கு எதுக்குக்கா நான் வரேன்னு சொன்னதுக்கு அப்படி பதட்டமானாங்க? ஏன்னா அந்த இசைக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அன்னதானம் போட்டது மட்டும் இல்லாம மாசமா இருக்கிற தான் மருமக நல்லபடியா குழந்தை பெத்தெடுக்கணும்னு அவங்க சாப்பிட்ட எல்லாரோட எச்ச இலையையும் அவங்களே கையால எடுத்து போட்டுட்டு இருக்காங்க ஸ்ரீஜா. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? இசைக்காக சுபத்ரா இவ்ளோ தூரம் பண்றாங்களா? பின்ன நான் தான் இங்க இருந்து இந்த கொடுமையெல்லாம் கண்ணால பாத்துட்டு நிக்கிறனே. அக்கா, நீங்க போனை கட் பண்ணுங்க, நான் திரும்ப கால் பண்றேன். சரி சரி ஸ்ரீஜா. என்ன இசை, நீ கன்சீவா இருக்கேன்னு தெரிஞ்சதுல இருந்தே இந்த வீட்ல உனக்கு ராஜ மரியாதை தான் போலயே. என்னோட அத்தை அவங்களோட மருமக மேல பாசமா இருக்கிறத பார்த்து வயிறு எரியுது போல. ஐயோ, கொஞ்சம் தள்ளி நில்லு. ஏன்னா உன் வயிற்றுச்சலோட ஹீட் அப்படியே வெளியே வருது. ஓஹோ, சுபத்ராவோட சப்போர்ட் கிடைச்சிருச்சுன்னு அந்த மெதப்புல தான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியுது. ஏண்டி நீ இல்லாத கர்ப்பத்தை இருக்கிறதா சொல்லிட்டு திரியிற, அங்க சுபத்ரா என்னடானா உனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு கோவில்ல அன்னதானம் போடுறதோட இல்லாம அங்க வந்து சாப்பிட்ட எல்லாரோட எச்சி இலையெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு இருக்காங்களாமே. ஒரு பக்கம் சுபத்ரா எச்சி இலைய எடுக்கிறத பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அது உனக்காக பண்றாங்கன்னு நினைக்கும் போதுதான் கடுப்பா இருக்கு. ஏய், நீ என்ன சொல்ற? எனக்கு குழந்தை நல்லபடியா பொறுக்கணும்னு அன்னதானம் சாப்பிட வந்தவங்களோட எச்ச இலைய அத்தை எடுத்துட்டு இருக்காங்களா? ஏ, உனக்கெல்லாம் ஒரு விஷயத்த 2 தடவை எல்லாம் சொல்ல முடியாது. நான் கோவிலுக்கு வரேன்னு சொல்லியும் சுபத்ரா என்ன கோவிலுக்கு நீ வர வேண்டாம், நான் தனியா போறேன்னு சொன்னதும் எனக்கு டவுட் வந்துச்சு. அதான் சிந்தாமணி அக்காவ சுபத்ராவை ஃபாலோ பண்ண சொன்னேன். அவங்க தான் இந்த விஷயத்த சொன்னாங்க. இப்படி ஒரு நாடகக்காரிக்காக சுபத்ரா இப்படி ஒரு வேலையை பாப்பாங்களா? எனக்கு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குது. இல்ல, நீ பொய் சொல்ற. ஏ, இங்க பாரு, நான் பொய் சொல்றேன்னு உனக்கு சந்தேகமா இருந்தா நீ எப்பயும் ஒரு கோவிலுக்கு போவல, அங்க போய் பாரு, உண்மை தெரியும். நல்லா பாத்து மெதுவாமா, பாத்து பாத்துமா. இந்தாங்க அண்ணா. என்னாச்சு இவளுக்கு? இசை பாத்து வாமா. என்ன சுபத்ரா, நீயும் இசையும் காலையில எங்க வெளில போயிட்டு வர மாதிரி தெரியுது? அது வாங்க, கோவில்ல அன்னதானம் போடணும்னு சொல்லிருந்தல, ஆமா, அது சம்பந்தமா தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அத்த, கோவிலுக்கு என்ன வர வேண்டாம்னு சொன்னீங்க, இசை மட்டும் எப்படி அங்க வந்தா? நானா இசைய கூப்பிடல ஸ்ரீஜா, அவளாதான் கோயிலுக்கு வந்தா. அடேங்கப்பா, இசைய பத்தி பேசும்போது மட்டும் அன்னைக்கு குரல்ல ஒரு ஃபீலிங் வருது பாத்தியா? என்னங்க, வர வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாளா இருக்குங்க. அன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் வர வச்சு இசைக்கு தீர்த்த தண்ணி தெளிச்சு ஒரு சின்ன விசேஷம் பண்ணிடலான்னு நினைக்கிறேங்க. அது பிறக்க போற குழந்தைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. நீங்க என்னங்க சொல்றீங்க? பிறக்க போற குழந்தைக்கு நல்லதுன்னா உடனே பண்ணிர வேண்டியதுன்னு சுபத்ரா. இங்க என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அத்தை எச்சியல எடுத்த சோகத்துல இருக்கா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்க முடியும்?
சுபத்ராவுக்கே இந்த உண்மை தெரியற வர நாம என்ன சொன்னாலும் யாரும் நம்ப போறதே கிடையாது. அப்படியே நம்ம சொன்னாலும் இந்த வீட்ல இருக்கிறவங்க நம்மள நம்பவா போறாங்க? அக்கா, எப்போதைக்கு நாம எதுவுமே சொல்ல வேண்டாம். சுபத்ராவுக்கு பேர குழந்தைய பத்தின ஆசை அதிகமாகட்டும். அப்ப போய் அவங்க ஆசையெல்லாம் நடக்காதுன்னு போய் சொல்லுவோம். இப்ப நீ தானே அவங்க சொன்ன நம்ப மாட்டாங்கன்னு சொன்ன. இப்ப நீயே அண்ணி கிட்ட போய் சொல்லணும்னு சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்ரீஜா. அக்கா, அமெரிக்கால படிச்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தி பெரிய கைனகாலஜிஸ்டா இருக்கா. அத்தை கிட்ட போய் குழந்தையோட சேஃப்டிக்காக என் ஃப்ரெண்டு ஒருத்தி கிட்ட செக்அப் பண்ணலான்னு சொல்ல போறேன். அத்தையும் நம்பி இசைய கூட்டிட்டு வருவாங்க. அங்க வச்சு என் ஃப்ரெண்ட் இவ கர்ப்பமே இல்லங்கிற உண்மைய நல்லா முகத்துல அடிச்ச மாதிரி சொல்ல போறா. ஆ, இந்த ஐடியா நல்லா இருக்கே ஸ்ரீஜா. நம்ம சொன்னதானே அண்ணி நம்ப மாட்டாங்க. சொல்ல வேண்டியவங்க சொன்ன அண்ணி நம்பிதானே ஆகணும். ஆமா, அவளை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போக போறேன். என் ஃப்ரெண்டு கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த இசை முழிக்கும் போது சுபத்ராவோட ரியாக்ஷனை நான் பார்க்கணும். பாரு பாரு, எப்படியாவது இசை பத்தின உண்மை தெரிஞ்சு அண்ணி அவளை வீட்டு விட்டு துரத்தணும்னு நினைச்சாலே போதும். நானே அவளை கழுத்து பிடிச்சு தள்ளி விட்டுருவேன். நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். இசை, நீ பண்றதெல்லாம் சரியா? உன் அத்தை உன் மேல பாசமா இருக்கணும்னு நீ எவ்வளவு ஆசைப்பட்ட. இன்னைக்கு உனக்காக, அதுவும் உன் வயித்துல உருவாகாத ஒரு குழந்தைக்காக அம்மனை வேண்டிக்கிட்டு எச்சல எடுக்கிற வரைக்கும் போயிருக்காங்க. உன் அத்தை உன் மேல பாசமா இருக்கணும்னு நீ எவ்வளவு ஆசைப்பட்ட. இன்னைக்கு உனக்காக, அதுவும் உன் வயித்துல உருவாகாத ஒரு குழந்தைக்காக அம்மனை வேண்டிக்கிட்டு எச்சல எடுக்கிற வரைக்கும் போயிருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க இசை? இந்த பொய்யை இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ வளர்த்துட்டு இருக்க போற? தங்கச்சிக்காக நீ எதை வேணா இழக்கலாம். ஆனா அனாதையா ஒரு சின்ன அன்புக்காக தவிச்ச உனக்கு இப்போ ஒரு அழகான குடும்பம் கிடைச்சிருக்கு. இந்த உண்மையான பாசமும் கௌரவமான வாழ்க்கையும் உனக்கு வேண்டான்னு நிஜமாவே உன் மனசு சொல்லுதா? எனக்கும் இந்த அன்பு, இந்த குடும்பம் எல்லாம் வேணும் தான். ஆனா விஷால் கூட டைவோர்ஸ் பேப்பர்ஸ் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில இனிமே என்ன இருக்கு? எனக்கு கொடுத்து வைக்காத இந்த கௌரவமான வாழ்க்கைய என் தங்கச்சி வர்ஷினியாவது இந்த வீட்ல சந்தோஷமா வாழட்டும். அவ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும்.